காலநிலை மாற்றத்தின் விளைவாக ஐரோப்பிய நாடுகளில் முன்னெப்போதுமில்லாத வகையில் கடுமையான வெப்ப அலை வீசி வாட்டி வதைத்து வருகிறது. பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகளில் வெப்பநிலை 40°C தாண்டி பதிவாகி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது வெறும் கோடை வெப்பமல்ல, காலநிலை மாற்றத்தின் தீவிரமான எச்சரிக்கை மணி என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பருவநிலை மாற்றமே இந்த அதீத வெப்பத்துக்கு காரணம் என உலக சுகாதார அமைப்பு பகிரங்க எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை 40°C தாண்டியுள்ள நிலையில் நாட்டின் 1/3 பகுதிக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. கடும் வெப்பத்தால் பிரான்சில் 845 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பகல் நேரங்களில் வெளியில் செல்வது ஆபத்தானதாக மாறியுள்ள நிலையில் முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல்நல பிரச்சினைகள் கொண்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தால் மக்கள் எளிதில் நீர்ச்சத்து குறைபாட்டிற்கு ஆளாவதை காணக்கூடிய நிலையில் இருப்பதால் பொது இடங்களில் மது அருந்துதல், பல ரயில்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் என்பவற்றுக்கு பிரான்ஸ் அரசு அதிரடியாக தடை விதித்துள்ளது. இதேவேளை தென்கிழக்கு பிரான்சின் ஹார்பெண்டார்ஸ் நகரில் ஒரு குடியிருப்பு பகுதி வாகன நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குடும்ப காரின் உள்ளே 2 மற்றும் 4 வயதுடைய 2 சிறுவர்கள் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த பிரான்ஸ் நாட்டையும் பெரும் அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. உள்ளூர் அரசு வழக்கறிஞர் ஹெலன் மோர்கஸ் குழந்தைகளின் மரணத்திற்கான துல்லியமான காரணம் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் பிரான்சில் நிலவும் மிக கடுமையான வெப்ப அலையே இந்த மரணத்திற்கு முதன்மை காரணியாக இருக்க அதிக வாய்ப்புள்ளது என முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் தெரிவித்துள்ளார். அதேவேளை பிரித்தானியாவில் மத்திய மற்றும் தெற்கு இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளுக்கு கடும் வெப்பம் குறித்த சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் உயர்மட்ட வானிலை ஆய்வு மையமான மெட் ஆபிஸ் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை ஜூன் மாதம் 24 புதன்கிழமை காலை 9 மணி முதல் ஜூன் மாதம் 25 வியாழக்கிழமை இரவு 9 மணி வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையில் லண்டன் மற்றும் பர்மிங்ஹாம் ஆகிய 3 முக்கிய நகரங்கள் மட்டுமல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க பாத் நகரமும் அடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் தற்போது பதிவாகியுள்ள அதிகபட்ச வெப்பநிலையான 35.6°C 1976 ஆண்டு ஜூன் மாதம் சவுத்தாம்ப்டனிலும் மற்றும் 1957 ஆண்டு ஜூன் மாதம் கேம்டன் சதுக்கத்திலும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இந்த சாதனை முறியடிக்கப்பட வாய்ப்புள்ளது என வானிலை முன்னறிவிப்பாளர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது.